எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்? எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லலை. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வாழறோம். அதனால் எங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கூட சொல்கிறேன், 1 கோடி பேர் ஒரே இடத்துல உட்கார சொல்லி, 1 கோடி பேர், ஒருத்தர் 2 பேரில் 1 கோடி, 130 கோடி பேர் கூட உட்கார சொல்லி, ஏன்னா சென்டர் அவுட்ரு என்ன மாதிரி வெளிநாட்டு சாரான கொடி, என்ன மாதிரி பொருளைனா சாப்பிடு, என்ன மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணு. நான் வந்து ஃபாலோ பண்ணி வந்தேன்னா கேளு. எல்லோரும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு கவரில் கட்டிவிட்டு, அது ரூட்டு சரியில்லை நீ இருக்கிற இடம்ட்டு நான் இட்டும் போவேன். நான் எங்கே இருக்கிறேன் பாரு, எப்படி என்னுடைய சொசைட்டி எப்படி இருக்குது. திருவிளையாடலில் முருகர் ஏதோ சொல்லுவார், அது படம் சரி ஞாபகம் இல்லை. எனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு அங்கே வாழப்போகிறேன். முடிந்தால் எல்லோரும் அங்கே வந்து பாருங்க. நான் ஏற்படுத்திக்கிற அந்த இடம், அந்த நான் வாழ்கிற இடத்தாண்ட லேடிஸ் மாலஸ்டேஷன் இருக்காது, சைல்டு அப்யூஸ் இருக்காது, திருட்டு வேலை நடக்காது, கொலை எதுவுமே இருக்காது. எல்லாம் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுவுமே நடக்காத அளவுக்கு அந்த சொசைட்டி இருக்கும். அங்கே வாழறதுக்கு விரும்புகிற ஜனங்களை கேட்டேன்னா எல்லா ஜனமும் அங்கே வரேன்னு தான் சொன்னோம். இப்போ அந்த இடம் எது? இந்தியா. மாற்ற போகிறது யார்? நாங்கள் தான். யார் நான் மாற்றுவேன். ஒருவேளை இல்லை, நான் அரசியலில் மூலமாக இன்னும் ஈடுபடலை, டைம் வெயிட் பண்ணின்னு தாங்கிறேன். ஒருவேளை அண்ணன் சீமான் அண்ணன் மாற்றலாம், அதே போல் போராளிகள் மாற்றலாம். ஆனால் இந்த 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கலெக்டர் எல்லாம் வாடா போடான்றான். அவன்லாம் இப்போ இல்லை, சாவரவரெலாம் பிரதம மந்திரி போஸ்ட்டு கூட வர முடியாது. அதையும் சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறான் தெரியல. எல்லா கூத்தாடி பசங்களும் எப்போ சிஎம் பண்ணிக்கிறான். வேறு ஏதாவது பேசிக்கிறான்ல. ஒரு ஜனாதிபதி ஆகணும்னு எவனா சொன்னானா? நாங்கள் சொல்லிக்கிறோம் அவ்வளோ வருஷமாக, 42 வருஷமாக சொல்லிக்கிறோம். ஐ வாண்ட் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட் த வில்லேஜ் பிரசிடென்ட். அதுனா அர்த்தம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகணும்னு நினைக்கிறேன். கிராமத்து தலைவர் கிடையாது, அது பேரும் பிரசிடெண்ட்டு தான். அது ஆகிறதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கொள்கைவாதிகள், பிரின்சிபல்ஸ், டாக்மாஸ். we are having principles and dogmas. We won't change our policies for the sake of anybody else, including my family members, but I can change my policies or dogmas for the sake of or well-being of my country. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? என்னுடைய விருப்பு வெறுப்புகளை, என்னுடைய திட்டங்களை, என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய பாலிசிஸ் எல்லாத்தையும் யாருக்காகவும் என்னுடைய குடும்ப நபர்களுக்காக கூட மாற்ற மாட்டேன். பட் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய நாட்டு நலனுக்காக மாற்றிப்பேன். இது யார் சொன்னது தெரியுமா? பெரிய அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்கிறேன், சோழவரம் ஜார்ஜ். நான் தான் சொல்கிறேன், நான் எழுதுந்தான். நாங்கள் சிந்திக்கிறோமில்ல. இவர் சொல்லுவார் மயில்சாமி ஏற்பட்டார், அப்பப்போ தண்ணி அடிக்கிறோமில்ல, உழுவுறமில்ல, அதான் அடிப்பட்டுதுல்ல. அந்த மாதிரி சிந்திக்கிறோமில்ல. என் வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டாகவும் சொல்லி நிற்பேன், நான் விஷயத்தோடு போய் நிற்பேன். என்றைக்காவது ஒரு நாள் வரும். செருப்பு தைச்ச ஆப்ரஹாம் லிங்கன் எனக்கு தெரியாத பிரசிடெண்ட் ஆனார் அமெரிக்காவுக்குன்னும் போது நாங்கள் வரமாட்டோமா? ஷார்ட் அண்ட் சுருக்கத்தெல்லாம் படிச்சுக்கிறோமா? எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அதான் எங்களுக்கு அந்த திறமை உள்ளே ஒழிஞ்சிக்குது. நான் இன்னொன்று சொல்லி நம்புகிறேன், வருவேன். ஏன் நம்புறேன்னா, அறிஞர் அண்ணாவினுடைய மூச்சு காற்று என் உள்ளே இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். காமராஜ் சாருடைய மூச்சு காற்று என் உள்ளே இருக்கிற மாதிரி. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காற்று வளர்த்திங்குது உனக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விதானத்துக்கு இது சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். அறிஞர் அண்ணா சொன்னேன், காமராஜ் சார் சொன்னேன், அதே போல் எம்ஜிஆர் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த பெரியார் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இவங்க எல்லோருக்கும் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறவர் ராஜாராம் மோகன் ராய் சார் சொன்னேன். இவங்க எல்லாம் மக்களுக்காக பாடுபட்டவங்க எல்லாம் செய்தாலும் பெண்கள் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமான ராஜாராம் மோகன் ராய் சார் தான். அவருக்கு தான் பெண்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் லெவலில் 7000 அடியில் கூட செலவை பெண்கள் வைக்கணும். அவர் இல்லை நீங்களாம் உயிரோடு இருந்தே இருக்க முடியாத. நம்ம அம்மாவை எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ நம்ம யாருக்கு ராஜாராம் மோகன் ராய் யாருன்னு போய் கேளு, எந்த பொம்பளைங்கன்னா தெரியும், படித்த பொண்ணுங்களுக்கு கேளு, ஒரு சிலர் தவிர தெரியாது. கூத்தாடிங்க தகுறானுங்க இப்போ யார் பேர் ஏன் வேணா இருக்கட்டும். எனக்கு பயமாக எனக்கு பேர் வரலையா, வடிவேல் பேர் சொல்லு, இல்லை அந்த பேர் இன்னொரு பையன் பேர் இப்போ யாரும் பரட்ட தள்ளியாக ஒருத்தன். அதுமாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது சூரி எல்லோரும் இவங்க பேருங்கெல்லாம் சொன்ன குழந்தைங்க சொல்லிட்ட. ஏன் ராஜாராமன்ற பேர் தெரியல. மூச்சுக்கு 300 தடவை ஒவ்வொரு கிராமத்தில் எந்தெந்த மூலையில் போனாலும் ஃபங்க்ஷன் வச்சு கோழிக்கறி பிரியாணி போட்டுக்கிறீங்க, சினிமா பாட்டு பாடிங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது, யார் தெரியும்?
அது சம்மந்தப்பட்ட சினிமாவில் சம்மந்தப்பட்ட சினிமாவில் நடிக்கிற பேர்லாம் தெரிஞ்சிருக்கோம். அறிவாளியா இந்த இந்த மண்ணுவன நம்ம மாநிலம் குறிப்பாக தமிழ்நாடு அது வேறு விஷயம். முதலமைச்சர் பேரெல்லாம் கூட தெரியும். நம்ம ஒரு குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ஒரு எடுத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார் பண்ணால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன். மெயின் இது அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் வந்து ஞாபகத்திலே வச்சுக்கல. கூத்தாடிங்க, இந்த வரான் கந்து வட்டிக்கு விட்றவான்ப்பா பயங்கரமாக ஒரே நாள் சேர்த்துட்டார்ப்பா. ஒரே வருஷத்தில் சேர்க்க விட்டது ஊன் தப்புட கொள்ளை அடிச்சிங்கிறான். அவனை பார்த்து சேர்த்துட்டார், பெருமையாக பேசிங்கிற. போ ஆட்சியில் அவங்கெல்லாம் தூக்கில் தொங்குவாங்க. கலப்படம் பண்ணுறவன் தக்காளி உருளைக்கிழங்க பண்ணு பாதி நாள் வித்தின் 15 days ஆஃப் டைம் he will be hanged or you will put behind the bars. ஒன்று ஜெயிலு இல்லை தூக்கில் தொங்குவேன். கள்ளக்கடத்தல் பண்ணுவியாப்பா, பதுக்கி வைப்பியா, போய் முடிஞ்சா வாங்கி துண்டுறவெல்லாம் இருக்கிற வச்சுன்னு தாண்டா இருப்பேன். சரியான ஆள் மாட்டலையா? அதான் அண்ணன் சொன்னார்ண்ணா சீமான், ஒரு வேளை என் கையில் இந்த நாடு மாட்சி. அதே போல் தான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு வேளை இந்த நாடு எங்கள் கையில் மாட்டினா ஸ்டூடெண்ட்ஸு, நான் வந்து அண்ணன் வந்து பொதுவானது இந்த மாணவிகள் அமைப்பு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி என் கொடி பார்த்தேனாவே எத்தனை கோடி எழுதி வைப்படாப்பாய் அந்த மாதிரி பிளான் போட்டு கொடியை நிர்ணயிச்சுக்கிறேன்டா. நான் ஒரே ஆள் மை செல்ஃப் டிசைன்டு தட் ஃப்ளாக். பாரு தேசிய கொடியினுடைய அந்த எல்லாம் இருக்கும். நடுவில் வந்து மாணவர்கள் நிற்பாங்க, 2 ஆண்கள் 2 பெண்கள். அவங்க கையில் புஸ்தகம் இருக்கும். என்னன்னு கேட்டால் படிப்பு தான் முக்கியம்னு காட்டுவாங்க. இந்த சைடு ஏபிசிடி போட்டிருப்பேன், அந்த சைடு என்ன தமிழ் இங்கிலீஷு தமிழ் ஒழுங்காக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா வந்து நாட்டு ஆளுங்க படித்தவங்க தான் அந்த நாட்டு ஆளுங்க சொல்லி சிம்பாலிக்காக சொல்லியிருப்பேன். அப்போ ஏன் கொடியெல்லாம் எங்கே போகிறது? மாணவர்கள் மத்தியில் வராதா? துட்டு ஒரே மீட்டிங்க்கு துட்டு கொடுக்க சொல்லு. இந்த உலகம் ஃபுல்லாக பேச வச்சு 1300 கோடியை 2 மாதத்துக்குள்ளே நான் கொஞ்சம் டொனேஷனை வாங்கி காட்டுறேன். So we have a lot of ideas, man, to bring the donation from abroad. Lot of ideas, but I won't reveal it to anybody. These bloody political parties. அதனால் எங்களுக்கும் தெரியும். அதான் பாம்பின் கால் பாம்பறியும். கோழையை 10 நாளில் நிறுத்துன்றேன்னு அப்போயே தெரிஞ்சுக்கிட்டால நீ என்ன சொன்ன? குடிசை தொழில் கத்தி எல்லாத்தையும் பேன் பண்ணி ஆர்டர் போட்டிருப்பேன் கவர்மெண்ட் ஜிஓ. யாரும் எங்களை கேட்காத எந்த கத்தி வெளியிட்டான் அரெஸ்டட். குறைஞ்சது அதான் சொன்னேன், கம்மி கிடையாது, 20 வருஷத்துக்கு மேலே தண்டனை அந்த மாதிரி போட்டுருவேன். தயாரிப்பானே திருப்பாச்சா வா சூத்த மட்டும் பிஞ்சிக்கிற மாதிரி அடிப்பான் எல்லாருமே. என்ன கத்தி தயாரிச்சின்னு யார் தலையாட்டத்துக்கு பண்ணிக்கிற? வேறு தொழில் இல்லையா அவனுக்கு? சிவகாசியில் ஜனங்க டப்பாசு பட்டாசு வெடித்து செத்துங்குது அடிக்கடின்னு அந்த தொழிலை வேணாம் க்ளோஸ் பண்ணணுன்னு பேசணும் நாங்கள். அப்போ இது மட்டும்னா அதே தலைங்களை எடுத்துங்க இல்லை, அது தொழிலே. அது பிராத்தல் பண்ணுறவங்க உனக்கு என்னடா வித்தியாசம்? சாவடிச்சிக்கிறேன் அவனை கூட மறைமுகமாக சாவடி, நேரடியாக சாவடிச்சேன். நீங்களாம் கொடுமையான ஒன்றுங்கிறா. நீங்கள் கொரோனாவுடைய கொடுமையான ஒன்று. பிராத்தல் ஹவுஸு, இந்த பேர்னா இந்த கத்தி தயாரிக்கிறவன், இந்த கந்து வட்டிக்கு விட்றவன், இந்த எல்லா ஜனங்களையும் ஏமாற்றிட்டு அவன் பேங்க்கில் எடுத்து போய் லட்சம் கோடி போட்டுருக்கவன்லாம் வந்து கொரோனாவுடைய கிரிமினல்ஸ். அந்த அந்த அது என்ன பாக்டீரியா சொல்கிறாங்கல்ல, அதை விட பயங்கரமானது. அதை தான் இவர் சொல்லிக்கிறார் பாருங்க. நோபல் ப்ரைஸ் ஏபி நோபல்னா அல்ஃப்ரெட் பெர்னார்ட் நோபல்னாங்க. அவர் நோபல் ப்ரைஸ் பண்ணார்ல 1833 1896 வரையிலுமே எதுவும் 63 வயசு வரையிலும் தான் உயிரோடாது. அவர் வச்சது தான் இன்றைக்கி நோபல் ப்ரைஸாக மக்களுக்கு வந்து சேர்ந்துங்க சார். பல ஆயிரம் கோடி எழுதி வச்சார். யார்? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்து வர்ற அவர். அதுதான் நோபல் ப்ரைஸாக கிடச்சிங்க. 9.5 கோடியே 10 கோடி அதனுடைய மதிப்பு. அப்போ எவ்வளோ கோடியினுடைய அந்த பணம் பேங்க்கில் பொதுவில் போட்டு வச்சுக்கிறாரு. நார்வீஜியன் ட்ரஸ்ட்டு, ஸ்வீடிஷ் ட்ரஸ்ட்டு அங்கே 2 பேர்கிட்டங்க தான் ஒப்படைச்சிக்கிறாரு அந்த பணத்தை சாப்பிட்டுக்கு முன்னால். அதுலேருந்து வர்ற வட்டி தான் வருஷத்துக்கு இது கொடுக்குறாங்க. அந்த நோபல் ப்ரைஸ் 6 இதில் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. அதில் வந்து பீஸுன்னு ஒன்று இருக்குது, அமைதின்னு. அதுக்காக ஒரு நோபல் ப்ரைஸ் தான் 2018 அடிப்பேன் பிளான் போட்டிருந்தேன். நான் சொல்கிறேன் ஒருத்தர் எக்ஸு, அவர்கிட்ட சொல்ல விரும்பல. ஒன்று நீ அடி இல்லை நான் அடிப்பேன். 2018 6 வருஷம் கிராஸ் பண்ணிடுச்சு. ஏழைகள் நாங்கள் கனவு காண்றோம், லேட்டாக வரலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக அடிப்பேன். ஐ வில் அட்டைன் த கோல், நோ டவுட் அட் ஆல். என்ன டெஃபினட்டாக நோபல் ப்ரைஸ் அடிப்பேன். அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளக்குது.
அறிஞர் அண்ணா அப்படி ஆவிக்குதுன்னு சொல்லிட்டேன், காமராஜர் சார் ஆவிக்குது, நல்லா பெரியார் அப்படி ஆவிக்குது, எல்லாத்துக்கும் மேலே ராஜாராம் மோகன் ஆவினா என்ன? உங்களுடைய மூச்சு காற்று இங்கே தானே வளர்த்துங்க, அது எனக்குள்ளே வருது. ஏன்னா என்கிட்ட அந்த அந்த நாட்டுப்பற்றுன்றது உங்களை விட ஒரு 1% அதிகமாகிறதுனால எனக்கு அவங்க மூச்சு காற்று உங்களை விட என்னென்னு தான் வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜெயிக்கிறப்ப சொல்ல மாட்டேனா ஏற்கனவே என் வீடியோவில் பேசுகிறேன், எடுத்து பாடுறேன்னு. அடுத்து